சில மாதங்கள்ல செவ்வாய்க்கிழமையில அமாவாசை திதி வரலாம். அப்போ மறுநாள் இருக்கக்கூடிய புதன்கிழமைய இந்த பரிகாரத்துக்காக நீங்க எடுத்துக்கிறது சிறப்பு. அதாவது கணக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமாவாசை திதி முடிந்து வரக்கூடிய முதல் புதன்கிழமையில முதல் புதன் ஓரை, அதாவது ஒவ்வொரு கிழமையிலும் ஒவ்வொரு ஓரை, அதாவது அந்த கிழமையினுடைய ஓரை ஸ்டார்ட் ஆகிறது அன்னைக்கு காலையில 6 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம சேனல்ல வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அப்போ புதன்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ளார இருக்கக்கூடிய முதல் புதன் ஓரையில நீங்க உங்க வீட்டிலேயே இருக்கக்கூடிய சுவாமி அறையில இருக்கக்கூடிய ஸ்ரீ எல்லாம் வல்ல நாராயண சுவாமிக்கு 5 நெய் தீபங்கள் பச்சை நிறத்துல திருச்செல்லிட்டு ஏற்றுவது சிறப்பு. இப்ப எந்த குழந்தைக்கு மந்தத்தன்மை இருக்கின்றதோ, அதாவது கல்வி அறிவுல மந்தத்தன்மை இருக்கின்றதோ, அந்த குழந்தையின் கையினால அந்த தீபத்தை ஏற்றுவது ரொம்ப சிறப்பான அம்சம். காலையில வரக்கூடிய முதல் புதன் ஓரையை நீங்க இதுக்காக பயன்படுத்திக்கலாம். இரண்டாவது, அன்றைய தினத்துல இந்த பரிகாரம் செய்யப்படுகின்ற அன்றைய தினத்துல அந்த குழந்தைக்கு அசைவ உணவு தரப்படாது. சரிங்களா? ஸோ அசைவ உணவு கொடுக்காம வேற எந்த விதமான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. ஸோ அன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த குழந்தைக்கு அசைவ உணவு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப சிறப்பு. வாரத்தில் ஒரு நாளாவது முழு பாசிப்பயிறு, அதாவது முளைக்கட்டிய தானியமான முழு பாசிப்பயிறு காலை உணவோட சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் இல்லைன்னா 3 ஸ்பூன், சரிங்களா? ஸோ குழந்தைக்கு பிடிச்சிருந்ததுன்னா சுண்டல் மாரி நீங்கள் தாளிச்சு கொடுக்கலாம். இல்லை அதை பிரியமாக சாப்பிட்ற குழந்தைகளாக இருந்தாங்கன்னா நீங்கள் பச்சையாக கூட அந்த குழந்தைக்கு காலை உணவோட சேர்த்து கொடுக்கறது சூப்பர். ஸோ இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் இதை தொடர்ந்து செய்துக்கிட்டு வாங்க. நிச்சயமா அந்த குழந்தை கல்வி அறிவுல ஒரு நல்ல நிலையை அடையிறதுக்கான வாய்ப்புகள் பின்னாட்கள்ல தோன்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய பேரருளும் அருளும் ஆசியும் என்றும் உங்களுக்கு இருக்கணும்னு அந்த திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.